அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். கேந்திராதிபத்திய தோஷ பெற்ற கிரகம் மறைவிடத்திற்கு வரும்பொழுது யோகம் செய்யும். எனவே தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் மட்டுமின்றி தொழில் மற்றும் உத்தியோகத்திலும் மாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பணியாளர்கள் தொல்லை அகலும். விலகிச் சென்ற திருமண வாய்ப்புகள் மீண்டும் கைகூடி வரும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இப்பொழுது கிடைக்கும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். மேலும் ஜூன் 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். சப்தமாதிபதியான புதன் சப்தமஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கும் பொழுது பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய விரும்பியவர்களுக்கு அது கைகூடும். நல்ல படிப்பு இருந்தும் வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். உதிரி வருமானமும் வந்து சேரும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதற்கேற்ப சம்பளமும் கூடும். மேல் அதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் எண்ணம் நிறைவேறும். மேலும் ஜூன் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கடன் சுமை கூடுவதால் கவலைகளும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். புதிய ஒப்பந்தங்கள் கை நழுவி செல்லும். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு குறையும். கலைஞர்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு கையிருப்பு கரைந்தாலும் மீண்டும் பணம் வரும். மேலும் உங்கள் ராசிக்கும் வீடு வாகன சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து பல நல்ல பலன்களை தந்தார். இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அதனால் குரு பகவான் நல்ல பலன்களை தருவாரா என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். மறைந்த குரு தனது பார்வை பலத்தால் நிறைந்து தருவார் என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்களே நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது அவசியம். அடுத்தவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்துக்களை போடுவது, ஜாமீன் தருவது, பொறுப்புகளை ஏற்பது ஆகியவற்றில் எச்சரிக்கை அவசியம். இவற்றை தவிர்ப்பதன் மூலம் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வருவதை தடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்திற்காக கடன் பெறுவதில் தாமதம் ஏற்படலாம். இடம் மாறுதல் உண்டாகக்கூடும். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் நன்மை உண்டாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம். அதனால் திட்டமிட்டு செயல்படுவது அனுகூலமான பலனை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழில் வியாபாரத்தில் இருந்த
பின்னடைவு நீங்கும். புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வழக்கத்தை விட கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டி வரலாம். சக ஊழியர்களின் பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். புதிய வேலைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அதனால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதனால் உறக்கம் பாதிக்கப்படாது. வெளிநாட்டு பயணங்கள் செல்வதில் தாமதம் ஏற்பட்டாலும் அதனால் நல்ல பலனே கிடைக்கும். சுப செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வருமானம் வருவது வழக்கம் போல் இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் யோசித்து செயல்படுவது நன்மை தரும். சில நேரங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியன் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகிறார். குருவிற்கு சந்திரன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபராசியில் இருக்கும் குரு பகவான் நல்ல பலனை தருவார். மேலும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வேலை சுமை இருந்தாலும் சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடுவது நன்மை தரும். புதிய ஆடை ஆபரணம் சேரும். வருமானமும் அதிகரிக்கக்கூடும். சொத்து வாங்குவது விற்பது போன்றவற்றில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். நிதி உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் சரியான நேரத்தில் கிடைக்கும். கடனுக்கு விற்பனை செய்வதில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஆரம்பத்தில் தாமதம் இருந்தாலும் போக போக சரியாகிவிடும். தொழில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் வளர்ச்சியை காணலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவனித்தாலும் அதற்கான பலன் கிடைக்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் சுப செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வருமானமும் வரக்கூடும். எதிர்பாராத செலவுகள் வரும் நேரத்தில் சேமிப்பு கை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அடுத்தவர்களுக்கு பணம் தொடர்பான ஜாமீன் கையெழுத்துக்கள் போடுவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு தொடக்க கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டியிருக்கும். தேர்வுகள் எழுதும் போது கவனத்தை சிதறவிடாமல் கவனமாக எழுதுவது அதிக மதிப்பெண் பெற உதவும். படித்த படிப்பிற்கான கேம்பஸ் இன்டர்வியூவில் கலந்து கொள்ளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. தொழிற்கல்வி கற்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். திருமணம் ஆகாதவர்கள் அதற்காக எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையக்கூடும். வெளிநாட்டு பயணம் செய்ய நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் நல்ல பலனை கிடைக்கும். வெளிநாடு செல்ல தனியாரிடம் பணம் தருபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் சித்தர்கள் மகான்களை தரிசனம் செய்வது, குருஸ்தானத்தில் உள்ளவர்களை வணங்கி அவர்களது ஆசிகளை பெறுவதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை காணலாம்.